ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போன வீடியோவில் போட்ட 3 இயரிங்கோட பெயிண்டிங் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேக் பண்ணாத கொஞ்சம் பீட்ஸை வந்து இந்த மாதிரி கோத்து வச்சுருக்கேன். ஒரு கியர் ஒயரில் பெண்டன்ட் இந்த மாதிரி அதுக்குள்ளே பீகாக் இந்த இயரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, பூர்ணி வந்து சொன்னாங்க நம்ம செய்கிறது வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு. நான் இது எல்லாமே மே 10க்குள்ளே பண்ணது. இதை நான் எப்போ பேக் பண்ணேன் அப்படின்னா மே 18 பேக் பண்ணேன். மே 10னா மே 6, மே 8, மே 10 இதுக்குள்ளே நான் பண்ண இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நான் வந்து மே 18 பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எந்த பிரேக்கேஜும் இல்லை. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிரேக் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நான் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். எதுவுமே பிரேக் ஆகாமல் நான் போட்டது என்னென்னா, பீட்ஸ் கொஞ்சம் போட்டேன், இந்த மாதிரி பெண்டன்ட், இதுக்குள்ளே பீகாக்ஸ் போட்டேன், இந்த 3 செட் இயரிங் போட்டேன். இந்த செட் மேக்கிங்கும் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போ இதோட பெயிண்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் வந்து பேரட், பீகாக் அண்டு ஸ்பேரோவோட ட்ராயிங் எப்படி வரையுதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு நோஸ் மாதிரி போட்டுட்டு எல்லாமே ஃப்ரீ ஹேண்டாக தான் வரையணும். நமக்கு இது அவுட்லைன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக எப்படி ஒரு ட்ராயிங் வரையோமோ அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஹெட்டு, ஒரு பாடி பார்ட்டு, ஒரு டெயில், இந்த மாதிரி ஒரு பேர்டு வரைஞ்சிட்டோம். இந்த ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டோம், இந்த இடத்துல இந்த ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஸ்பேரோ கேட்டிருந்தாங்க. ஸ்பேரோ வந்து நம்ம அந்த அளவுக்கு அது வந்து நல்லா இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து ஃபிஷ் போட்டு காட்டியிருக்கேன். ஸ்பேரோ வந்து நம்ம க்ளேயில் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக எனக்கு வரும் அப்படின்னு தோணல. அதனால தான் நான் ஃபிஷ் வந்து வரைஞ்சி காட்டிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு மவுத் மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ், அதோட டெய்லு, ஒரு பென் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதில் வந்து இந்த ஃபிஷ்க்கு இருக்கும் இல்லையா, அது மாதிரி 2 சைடு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஐஸ் போட்டுக்கிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு பெண்டன்ட் ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபோனில் வந்து ஜஸ்ட் ஒரு டெரக்கோட்டாவோட பீகாக் இமேஜ் எடுத்திருக்கேன். கூகுளில் தான் எடுத்திருக்கேன். இந்த இமேஜை வந்து நான் எப்படி வரைகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் இருக்கும் இல்லையா, அந்த குக்கி கட்டரோட அந்த பேக் சைடு இந்த மாதிரி டைப் குக்கி கட்டர் வச்சுட்டு இதில் ஒரு ஹாஃப் சைடு வர மாதிரி பிரிச்சுக்கலாம். சும்மா அவுட்லைனுக்கு தான் போட்டுக்கிறோம் எல்லாமே. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைஞ்சிக்கிறேன். நாம் இந்த மாதிரி ஏதாவது கட்டர் வச்சுட்டு வரைஞ்சோன்னா ஈவனாக இருக்கும். அதனால தான் நான் அந்த குக்கி கட்டர் வச்சுட்டு வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு ஹாஃப் இது தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு ஹெட்டு போட்டுக்கிறோம். இமேஜ் எப்போதுமே ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். நம்மளோட ஓன் ஐடியாவில் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். அதில் இருக்கிற இமேஜில் இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா இந்த பாடி போர்ஷனில் ஒரு மேங்கோ மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஒரு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளேயில் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த 3 இமேஜ் மட்டும் கட் பண்ணி காட்டியிருக்கேன். இதோட அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி பெண்டன்ட் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட பீகாக்கோட பெண்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் எடுத்துட்டேன். இந்த இயரிங்க்கு நான் என்ன பெயிண்ட் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ராயல் ப்ளூ அடிக்கலான் இருக்கேன். அதனால் பேஸ் கோட் வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். பேஸ் கோட் வந்து ஏன் ஒயிட் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு எந்த கலர் ப்ரைட்டாக வேணுமோ அந்த கலர் வந்து ப்ரைட்டாக காட்டணும் அப்படின்னா ஒயிட் பேஸ் கொடுத்தோன்னா ப்ரைட்டாக இருக்கும். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன கலர் அப்படின்னா, ராயல் ப்ளூ, பர்பிள், டீப் பிரில்லியன்ட் பர்பிள்,
இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் வந்து கொடுக்கும்போது பேஸ் கோட் வந்து ஒயிட் கொடுக்கலாம். ஒரு சில பேர் பிளாக்காக பேக் பண்ணி எடுக்கிறீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குற கலர் வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த இயரிங்கோட எல்லா சைடும் நான் ஒயிட் வந்து பேஸ் கொடுத்துட்டேன். இந்த ஸ்டிக் பீட்ஸில் கொடுக்கல, சென்டரில் இருக்கிற பீட்லேயும் கொடுக்கல, ஸ்டெட் அண்டு இந்த இயரிங்கில் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு இயரிங்கும் நம்ம வெயிட் பண்ணி பெயிண்ட் பண்ணாமல் இந்த இயரிங் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விடுறோம் அப்படின்னா அடுத்த இயரிங் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் இப்போ இந்த பேரட் இயரிங் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து நான் ஃபுல்லாலாம் பிளாக் கொடுக்கல. இந்த ஒரு லைனு இந்த ஐ கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பிளாக் கொடுத்துக்கிறேன். வேறு எங்கேயும் நான் பிளாக் கொடுக்கல. அதே மாதிரி இந்த இயரிங் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டரில் ஒரு டிசைன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லைனு அந்த டிசைன்ஸில் மட்டும் பிளாக் கொடுத்துக்கிறேன். நான் அந்த லேயர் ஜிம்கால சொல்லியிருக்க மாதிரி தான் அந்த டிசைன் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக பிளாக் கொடுத்துக்கிறேன். டிசைன் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் கொடுக்குறேன், எல்லா இடத்துலையும் கொடுக்கல நான். இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க, ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ராயல் ப்ளூ எடுத்துகிட்டு அந்த ராயல் ப்ளூவை இந்த இயரிங் மேலே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். டைரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப டல்லாக தெரிஞ்சிருக்கும். இந்த ராயல் ப்ளூ வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது, அதுக்காக தான் நான் வந்து ஒயிட் பேஸ் கொடுத்தேன். இந்த எல்லா பெயிண்டோட ஷேடையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஷேட்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இயரிங்கில் நம்ம ஒயிட் பேஸ் கொடுத்தோம் இல்லையா, அங்கே எல்லாத்துலேயும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேரட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பேர்ல் க்ரீன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கேம்லின் பிராண்டில் இது வருது. நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 6 பாட்டில்ஸ் வரும். இந்த மாதிரி இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த பேர்ல் க்ரீன் கொடுத்துட்டு நான் பிளாக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனில் மட்டும் பிளாக் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் இந்த பேர்ல் க்ரீன் அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா இந்த ஐஸ்க்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடம் பிளாக்காக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலேயும் பேர்ல் க்ரீன் கொடுத்துடலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி இயரிங் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டீல் ப்ளூ எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு இந்த ஒரு சைடு நம்ம ஹாஃபாக பிரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி லைட் ப்ளூ ஷேடில் இருக்கும் இது, டீல் ப்ளூ. இதோட ஷேட் நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் நான். கலர் காம்பினேஷன் மோஸ்ட்லி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலரோட இந்த கலர் அட்டாச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த செட்டாக இருந்தாலுமே அழகாக கிடைக்கும். சென்டரில் ஒரு டிசைன் போட்டிருப்போம், ஒரு மாதிரி லீஃப் மாதிரி, அந்த டிசைன் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்பர் 0 ப்ரஷ், நம்பர் 2, நம்பர் 4 இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஃபுல் டிசைனையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு திலகம் குக்கி கட்டரை வச்சுட்டு இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, அந்த ஹாஃப் டிசைனுக்கு அந்த புல் மாதிரி இருக்கிற இடத்துல சுற்றி நம்ம வந்து இந்த ஆரஞ்சே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு டிசைனையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பெயிண்டிங் ஐடியா எந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்கணுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்து சொல்கிறேன்.
டிசைன் அனுப்பிட்டு எந்த மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாவது ஐடியாஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஹாஃப் டிசைன் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் நான் ஆரஞ்சு வச்சுட்டே நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கீழே ஜிம்கா தொங்குது இல்லையா, அதுலேயும் சேம் மெத்தடில் அந்த ஆரஞ்சு கொடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் வந்து இந்த லீஃப் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் அந்த அவுட்லைன் மட்டும் பிளாக் தெரிகிற மாதிரி, மற்ற இடம் எல்லாமே க்ரீன் தெரிகிற மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த லீஃப் சுற்றி வந்து பிளாக்காக தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அந்த பிளாக் பேஸ் வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இந்த குட்டி ஜிம்காவில் இருக்கிற அதே லீஃப் டிசைனுக்கு சேம் மெத்தடில் க்ரீன் கொடுத்துட்டு மற்ற இடம் எல்லாமே ஆரஞ்சு கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீஸ் வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ப்ளூ இயரிங் வந்து பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பெயிண்ட் என்ன எடுத்துருக்கேன்னா பேபி பிங்க் எடுத்திருக்கேன். இந்த பேபி பிங்க் வந்து அந்த கேம்லினோட அந்த 6 பாட்டில்ஸ் வந்தது இல்லையா, அதில் ஒரு பாட்டில் தான் இது. இது வந்து லைட்டாக கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 விரலையும் தேய்ச்சிட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே வரேன். டேப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசைன் மட்டும் எம்போஸ்டாக தெரியும், கீழே இருக்கிற பேஸ் எல்லாமே வந்து ப்ளூவாக தெரியும். நமக்கு வந்து அதிகமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு டைரெக்டாக பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு பட்டு அந்த பீஸே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நல்லா தேய்ச்சிட்டு ரொம்ப லைட்டாக கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டேப் பண்ணணும். இந்த ஆன்டிக் கோல்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டேன். இதை வந்து இந்த ஸ்டிக் பீட்ஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிக் பீட்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணும்போது நெயில் பாலிஷ் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ட்ரை ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த இயரிங்கோட பேக் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து பேர்ல் க்ரீன் அடிச்சிடலாம். இந்த கேம்லின் பிராண்டோட இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவையான வாங்கிக்கோங்க. 6 ஷேட்ஸ் வருது அதில், பேர்ல் க்ரீன், பேர்ல் ஒயிட்டு, பேபி பிங்க் இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இயரிங் இருக்கு இல்லையா, இந்த இயரிங்கில் நான் வந்து கோல்டு ஷேட் அடிச்சுக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் வேறு, நான் அந்த ப்ளூ இயரிங்கில் கொடுத்தது நான் மிக்ஸ் பண்ண ஆன்டிக் கோல்டு. இது வந்து கோல்டாகவே நான் வந்து வாங்கினது. இதோட ஷேட் நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த ஹாஃப் இது நம்ம ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து இந்த கோல்டு கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே நம்பர் 0 ப்ரஷ் வச்சுட்டு இந்த கோல்டு ஷேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டிக் பீட்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த கோல்டே கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஷேட். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைடு கொடுக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு யூபின் பீட் தொங்க விட்டுருக்கேன் இல்லையா, இதுலேயும் நான் வந்து இந்த கோல்டே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜிம்காவோட கீழே இருக்கிற ஸ்டிக் பீட்ஸ்லேயும் இந்த கிளிட்டர் ஷேட் கோல்டே வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட பேர் பீஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. பேரட் இருக்கு இல்லையா, இதில் ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே மேலே வந்து தேய்ச்சிக்கிறேன். இந்த ஒரு டீல் ப்ளூ கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மாதிரி டபுள் ஷேடாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துருக்கதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஷேடு மட்டும் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இதோட பேர் இயரிங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். அந்த டீல் ப்ளூ மேலே கொடுத்துருக்க கோல்டு வந்து லைட்டாக ஷேடு மாதிரி தெரியுது இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
இந்த இயரிங்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கீழே உள்ள ஜிம்காக்கும் ஆரஞ்சு கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு டைம் வந்து ஈஸியாக வந்து முடியும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் எடுத்துக்கிறேன். ஒரு கப்பில் கொஞ்சமாக வார்னிஷ் எடுத்துகிட்டு நல்லா அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வார்னிஷ் வந்து ப்ரஷ்ஷில் வந்து லோட் பண்ணும்போது ரொம்ப நிறையா எடுத்து டேரெக்டாக நம்ம வந்து அந்த பீஸில் அடித்தோம் அப்படின்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரஷ்ஷில் லோட் பண்ணிவிட்டு அந்த பவுல்லையே லைட்டாக அதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமான வார்னிஷ் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வார்னிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி ஸ்டெட் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அது பெரிய சைஸ் வந்து 2 பேருக்கும் சின்ன சைஸில் இருக்கிறது ஒரு பேரும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஃபெவிக்விக் வச்சுக்கிறேன். ஃபெவிக்விக் வச்சுட்டு இந்த பெரிய ஸ்டெட் போஸ்ட் எடுத்துகிட்டு அதில் ஒட்டிட்டு இந்த மாதிரி பென் இருக்கும் இல்லையா, ரீஃபில் இல்லாத பெண்ணால் கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிருக்கலாம். இது வந்து இயரிங்கை எந்த டேமேஜும் பண்ணாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் பண்ணதெல்லாம் டேமேஜ் பண்ணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இந்த பெரிய இயரிங்க்கும் இந்த ப்ளூ இயரிங்க்கும் நான் வந்து இந்த பெரிய ஸ்டட் போஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த பேரட் இயரிங்க்கு சின்ன சைஸ் வச்சாலே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து சின்ன சைஸ் வச்சுக்கிறேன். இது ஏன் பெருசு சின்னது நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெருசு வச்சோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் வந்து நமக்கு அது வந்து தாங்கும். சின்னது வச்சோன்னா அந்தளவுக்கு தாங்காது. அதனால தான் நம்ம வந்து பெரிய சைஸ் இயரிங்ஸுக்கு மேக்ஸிமம் பெருசு வைக்கிறோம். சின்ன சைஸ் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு சின்ன சைஸ் அந்த ஸ்டட் போஸ்ட் வச்சுக்கிறோம். இது வந்து இந்த ஹெட் போர்ஷன் கிட்ட நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த இயரிங்ஸ் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இல்லை ரீசேல் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோட லாஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் பெண்டன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்கிங் வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த ஸ்கொயர் பெண்டன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 செட்டு இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.